தண்டர் வந்தாச்சு. கைஸ் ஒரு வழியாக வந்து ஜிபியூக்கு வந்தாச்சு. இப்போ வந்து 5:50 தான் கிளம்பணும். ஆனால் ஒரு 6 மணி போல் வந்துட்டோம். தலைவன் வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு இருக்கான். அந்த டிக்கெட் எடுத்தோடனே அப்படியே வந்து உள்ளே போயிட்டு சம்பவத்தை பார்க்க போகிறோம். கைஸ் ஒரு வழியாக வந்து டிக்கெட்லாம் வாங்கிட்டு இப்போ வந்து என்ட்ரியாக போகிறோம். கைஸ் ஒரு வழியாக வந்து நம்ம வந்து சீட்லாம் வந்து பிடிச்சிட்டு வந்து உட்காந்தாச்சு. நீங்கள் வந்து நினைக்கலாம் எஃப்டிஎஃப்எஸ் வந்து எப்பயுமே வந்து கூட்டமாக இருக்கும், ரஷ்ஷாக இருக்கும், டிக்கெட் கிடைக்காது. அப்போல்லாம் கிடையாது. ஏன்னா நாங்கள் வந்திருக்க தேட்டர் வந்து அப்படி வந்து தேட்டரே வந்து காலியாக இருக்கும். அதாவது ஒரு படம் வந்து ஒரு 20 நாள் கழித்து நீங்கள் வந்து தேட்டரில் போய் பார்க்குறதுக்கும் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்க்குறதுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குங்க. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. 20 நாள் கழித்து வந்து தேட்டரை வந்து நீங்கள் பார்க்கும்போது எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குமோ அதே மாதிரி தான் இங்கே ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோவும் இருக்குது. ஏன் அவ்வளோ தேட்டர் வந்து அவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது. நான் படம் வந்து 6 மணிக்கு சொல்லியிருந்தாங்க. ஆனால் போட மாட்டாங்க. இன்னும் ஒரு 20 நிமிஷம் கழிச்சு தான் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆட்கள் வந்த பிறகு தான் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு தலைவர் வந்து இவர் தான் நான் கரெக்டாக ஷார்ப்பாக டைமிங்க்கு கூப்பிட்டு வந்தார். நன்றி பாலாஜி. அதாவது பாலாஜி என்கிற தலைவர். பாலாஜி, இந்த படம் பார்க்க வந்து நீங்கள் காலையிலேருந்து எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க? எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது? எனக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை கைஸ். விடாமுயற்சிக்கு தான் நான் எக்ஸ்பெக்டேஷனோட போனேன். என் கருத்து என்னன்னா படம் விடாமுயற்சி நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் இந்த படத்துக்கு அவ்வளோ ஐப்பு இருக்குது. படத்தில் ரெஃபரன்ஸ் இருக்கா இல்லை ரெஃபரன்ஸில் படம் இருக்கான்னு தெரியல. நாங்கள் படம் பார்த்துட்டு வந்து சொல்கிறோம். ஆக்சுவலாக படத்தில் மட்டும் இல்லை, வாழ்க்கையிலையும் வந்து யார்கிட்டையும் எக்ஸ்பெக்டேஷன் வைக்காதீங்க. எக்ஸ்பெக்டேஷன் வச்சிங்கன்னா நிறையா செருப்படிகள் தான் விழும். இப்போ பாலாஜி கிட்டேருந்து எடுத்துக்கிட்ட கருத்து, மாப்பிள்ள இவன் தான் எங்கேயோ செமத்தியாக வாங்கியிருக்கான், இங்கே வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பார்த்தியா? படம் போட போகிறேன். படம் போடுவானுங்களா மாட்டானுங்களா? ஏன் பாலாஜி கரெக்டாக டைமுக்கு ஷார்ப்புன்னு கூட்டின்னு வந்தேன். நாங்கள் வந்து 5:50க்கு தான் வீட்டில் வந்து கிளம்புனோம். 6 o'clock 10 minutes கிட்டத்தட்ட பைக் அடிச்சு பிடிச்சி ஊட்டியில் வந்து ஏற்றுறோம்னா 6:10 ஆகுது. இன்னும் படம் போடல. இப்போதான் அந்த இது போட்டிருக்காங்க. படம் பார்த்துட்டு வரோம். ஆக்சுவலாக வந்து இப்போ வந்து படம் முடிஞ்சு இன்ட்ரோல் முடிஞ்சு, படம்லாம் முடியல. படம் எப்படி ஆரம்பிச்சதுன்னா ஒரு இன்ட்ரோ வந்து சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் ஒரு பாட்டோட போயிட்டு அதுக்கப்புறம் தான் படம். அவ்வளோதான் இன்ட்ரோ. இதுதான் படம். இந்த மாதிரி ஒரு உங்களுக்கே தெரியும். ஆக்சுவலாக இன்ட்ரோ வந்து சத்தியமாக சூப்பராக இருந்துச்சு. அப்புறமேட்டா ஒரு பாட்டோட அப்படியே போயிட்டு அப்படியே ஐப்லேயே வந்து அதுக்கப்புறமேட்டா வந்து ஒரு 2-3 தளபதி ரெஃபரன்ஸ் வேறு இருந்துச்சு. பாருங்க, பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்கள்லாம் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்க. ஃபுல் மூவி ரிவ்யூ வந்து சொல்கிறோம். கைஸ் ஆக்சுவலாக வந்து படம் வந்து முடிஞ்சு. படம் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பாலாஜி உங்களுடைய கருத்து என்ன சொல்லுங்கள்? ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஆவரேஜ் தான் கைஸ். செகண்ட் ஹாஃப் வந்து பியோர் ஃபேன் பாய்ஸ் சொல்லுவோம். அஜித் ஃபேன்ஸ்லாம் வந்தீங்கன்னா கத்தி கத்தி தொண்டை காஞ்சி போயிடும். மாத்திரை சாப்பிடுங்க, சத்தமா பேசுங்க. ஆக்சுவலாக வந்து படம் வந்து நிறைய ரெஃபரன்ஸ் வச்சுருந்தாங்க. தளபதி ரெஃபரன்ஸ் வந்து 2-3 வச்சுருந்தாங்க. அப்புறமேட்டா வந்து அர்ஜுன் தாஸோட டான்ஸ்லாம் வந்து பார்த்து செம்மையாக வேந்துட்டோம். அந்த அளவுக்கு சொல்கிறா. படம் எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சா? வெறியா? அந்த வைப்பில் தான் வெளியே வர முடியலையா? ஓஜி சம்பவம். சொல்றா, படம் எப்படி இருந்துச்சு? தலை ஃபேன்.
அது தலை தான் பூ. ராதிகா பட்டம் ஒன்றும் இல்லை, பாலாஜி மாதிரி சொல்லணுமா? இங்க ஒருத்தர் ஃபேன் பாய்க்கு வெரி ஃபேன் பாய். சொல்லுங்க பாய். போட்டிருக்காங்க உள்ளார. லியோ அளவுக்குலாம் இல்லை. லியோ அளவுக்கு இல்லை. போய் லியோ அளவுக்கு இல்லை. அவ்வளோதான். வேணாம் லியோ தான். கைஸ் ஆக்சுவலாக வந்து படத்தில் வந்து அவ்வளோ ரெஃபரன்ஸ் வச்சுருந்தாங்க, எல்லாமே தரமாக இருந்துச்சு. ஃபேன் பை மூமெண்ட் ஆதிக்கு வந்து செதுக்கியிருக்காரு ஏகேவை, அந்தளவுக்கு இருந்துச்சு. நாங்கள் வந்து படம் முடிச்சு இப்போ வந்து கிளம்ப போகிறோம். GBU, God bless you. நெக்ஸ்ட் vlogல சந்திப்போம். பை பை.